சபரிராஜன் வந்து அவங்க அவங்க குடும்பத்தில், அதாவது இசைஞானி இளையராஜாவுக்கு ஒரு பிடித்த ஒரு மருமகனாக தான் அவர் நடந்திருக்கு, எப்போவுமே நடந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இசைஞானி இளையராஜாவுக்கு இருந்த சின்ன சின்ன கோபங்கள் மாதிரி பவதாரணி அவர்கள்ட்ட இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டவர் சபரிராஜன். ரொம்ப பொறுமையான மனிதர். ரொம்ப பொறுமையான மனிதர். ராஜா சாருக்கு ரொம்ப டைஹார்ட் ஃபேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு ரசிகர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரசிகர் ஒரு மருமகனா அவருக்கு கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப. அவங்க குழந்தைகள் இல்லை, குழு வைக்கிற நாளில் வந்து பவதாரணி அவங்கள வச்சு பாட வைக்கிறது. அவங்க இன்னும் சொல்லப்போனால் டிவி கோபாலகிருஷ்ணன் தான் ராஜா சார் வந்து இசை கற்றுக்கிட்டாங்க. அவங்கள்ட்டே வந்து பவதாரணியை வந்து இசை கற்றுக்க வச்சு அவங்கள வந்து ஒரு பாலிஷ் பண்ணுறதுல வந்து அதில் வந்து அவங்க ராஜா சார் சில விஷயங்களை வந்து ஒரு ஒரு ஜட்ஜ் பண்ணுவார். கார்த்திக் ராஜா மியூசிக் டைரக்டர். கார்த்திக் ராஜா வந்து பெரிய ஞானஸ்தன், அதெல்லாம் வேற. இவன் வந்து ஒரு 25-30 ஆண்டு காலமாக அப்பாவுக்கு இணையாக வந்து 30 ஆண்டு காலம் மியூசிக் டைரக்டராக தமிழ் சினிமாவில் வந்து தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மரியாதை வந்து பவதாரணி கிடைச்சிருக்கு. அப்படி காரணம்னா அந்த அந்த அவங்கள்ட்ட இருந்த அந்த ஒரு ஒரு திறமை, அதை வந்து சார் கண்டுபிடிச்சாரு. இப்போ பவதாரணியை வந்து இளையராஜாவுடைய மகளா, ஒரு இசையமைப்பாளரா, பாடகியா எல்லாருக்குமே தெரியும். அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவருடைய கணவர் சபரிராஜனை பற்றி பல தகவல் ஒன்றும் வரல. அவர் என்ன பண்றாரு? சபரிராஜன் வந்து அவங்க அவங்க குடும்பத்தில், அதாவது இசைஞானி இளையராஜாவுக்கு ஒரு பிடித்த ஒரு மருமகனாக தான் அவர் நடந்திருக்கு, எப்போவுமே நடந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இசைஞானி இளையராஜாவுக்கு இருந்த சின்ன சின்ன கோபங்கள் மாதிரி பவதாரணி அவர்கள்ட்ட இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டவர் சபரிராஜன். ரொம்ப பொறுமையான மனிதர். ரொம்ப பொறுமையான மனிதர். ராஜா சாருக்கு ரொம்ப டைஹார்ட் ஃபேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு ரசிகர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரசிகர் ஒரு மருமகனா அவருக்கு கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப. அவங்க குழந்தைகள் இல்லை. இப்போ இலங்கைக்கு அவரும் சபரிராஜன் கூட போயிருக்காரா? இல்லை, அவர் அங்கே இல்லை. இப்போ வந்து அவங்க இவனும் போகல. இவங்க வேறு நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்க அவங்க எல்லாம் போயிருக்காங்க. கார்த்திகி ராஜாவுடைய மனைவி போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செஞ்சுக்கும் போது எல்லாருமே எதிர்த்துப்பா அவருக்கு ஆதரவா நின்னவங்க வந்து பவதாரணி. அண்ணனுக்கு ஆதரவா அப்பா கிட்ட பேசணும். அவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு பாண்டிங்? ராஜா சாரே ஆதரவாக தான் இருந்தார். ஓ சரி. அதாவது ஒரு பையனை வந்து அப்பா வந்து கண்டிக்கிற மனநிலை தான் அவருக்கு அந்த நேரத்தில் இருந்திருக்குமே தவிர, பிள்ளைங்க எதுவும் செஞ்சாலும் அவங்க மகிழ்ச்சிக்காக செய்வாங்க, மகிழ்ச்சிக்காக தான் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற சூழல் தான் அவரும் இருந்தார். ஆனால் அதிகப்படியாக ஆதரவாக இருந்தது பவதாரணியுடைய. அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு? எப்போவுமே ஒரு 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 இன்சிடென்ட் ஒன்று இருக்குது. அதாவது ராஜா சார் ஃபோட்டோ எடுப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு அவர் இசைத்துறையில் வந்து அவர் பெரிய பாண்டித்யம் பெற்றாரோ அதே மாதிரி புகைப்பட கலைஞராக வந்து ஒரு பெரிய அச்சீவ் பண்ணவர். அச்சீவ் பண்ண தான் சொல்லணும். அது வந்து நம்ம பின்னாடி ஒரு வீடியோ பேசுவோம். இந்த புகைப்படம் சம்மந்தப்பட்டது மட்டுமே. ஒரு நாள் அவர் வந்து தன்னோட ஃபேமிலியை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ராஜா சார் அவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு, ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ராஜா சார் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் தன்னை ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் என்ன கேமரா வச்சுருக்காரு, என்ன லென்ஸ் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கேட்டுருவார். என்னையா இதுவா அதுவா அந்த மாதிரி அந்த கம்பெனி நேம் அது என்ன டிகிரியில் இருக்குது, அந்த லென்ஸு திருப்பப்படுது அப்படிங்கிற வரைக்கும் அவர்கிட்ட கேட்டுருவார். அந்தளவுக்கு அதுலேயும் புகைப்படைக்கிறதுக்கு ஞானஸ்தான். அப்போது அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது சொல்கிறார், டேய் ஆடாமல் நில்லுங்க, அசையாம கரெக்டாக நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துட்டாங்க. திரும்ப வந்து சார் போய் நின்றுட்டு ஃபோட்டோகிராஃபர் எடுக்கும்போது பவதாரணி கீழே உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் யுவன் இருக்காங்க, ஜீவாமா உட்காந்துருக்காங்க, சார் நிற்கிறாங்க, மேலே கார்த்திக் நிற்கிறார் சார் பக்கத்தில். பவதாரணிக்கு தலையில் வந்து கொம்பு வைக்கிற ஃபோட்டோ எடுக்கிற நொடியில் டக்குன்னு கொம்பு வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு குதூகலமான சூழ்நிலையாச்சு. இந்த ஃபோட்டோ இப்போ இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு புகைப்படம் தான் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும். அவருக்கு போதுமான நேரம் இருந்துச்சா குடும்பத்தோட செலவு பண்ணுறதுக்கு? ரொம்ப எப்போ பார்த்தாலும் ரெக்கார்டிங் அது பிஸியாக. அவருக்கு நேரமே இல்லை. உண்மையிலே சொன்னால் இசைஞானி அவர்களுக்கு வந்து அதை அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. நான் வந்து ஒரு தகப்பனாக வந்து குழந்தைங்களுக்கு வேண்டிய பக்கத்தில் இருந்து பார்த்து ஒரு அப்பா ஒரு கோயிலுக்கு கூட்டு போகிற மாதிரி, ஒரு திருவிழாவுக்கு கூட்டு போகிற மாதிரி, ஒரு கடைக்கு கூட்டு போகிற மாதிரி என்னால் கூட்டு போக முடியல. ஆனால் என் பிள்ளைங்க வந்து ஒரு நாள் வந்து அப்பா இதெல்லாம் செய்யலேன்னு சொல்லி வருத்தப்படலை அப்படிங்கிறத அவர் சாரே சொல்லியிருக்காங்க. 2வது ஜீவாம்மா வந்து அதெல்லாம் சரி பண்ணாங்க. அதை எப்படி அவங்க டேக் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு டூர் போகிற மாதிரி போகிறது, அங்கே வந்து அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் வாங்கி தேவைகளெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துடுறது. இப்படி தான் வந்து அவங்க ஃபேமிலியே வந்து வச்சுருந்தாங்க. ராஜா சாருக்கு வந்து அது தெரியும். நம்ம வந்து பிள்ளைங்கள்ட்ட நம்ம வந்து இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் ராஜா சார் இருக்கிற நேரத்தை அவர் ரொம்ப நல்லா செலவழிச்சிருக்காரு. இப்போ ஏன் வந்து ஒவ்வொரு இயற்கை கொலு ஏன் வைக்கிறாங்கன்னா, கொலு வைக்கிறது வந்து பக்தி மார்க்கமாக இருந்தாலும்
பிள்ளைங்களும் உறவினர்களும் தாங்க சரி. வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த சந்திப்பு இருக்குல்ல, ஆமா. அதுதான் வந்து முதல் காரணமா இருந்தது. இந்த காலகட்டங்கள் அவங்க ரொம்ப உற்சாகமான நாளா இருக்குது. கோலு வைக்கிறார். ஆமா, நவராத்திரி கொலு காலம். வைக்கிற நாள்ல வந்து பவதாரணி அவங்கள வச்சு பாட வைக்கிறது. அவங்க இன்னும் சொல்லப்போனா டிவி கோபாலகிருஷ்ணன்ட்ட தான் ராஜா சார் வந்து இசை கத்துக்கிட்டாங்க. ஆ. அவங்கள்ட்டே வந்து பவதாரணிய வந்து இசை கத்துக்க வச்சு அவங்கள வந்து ஒரு பாலிஷ் பண்றதுல வந்து அதுல வந்து அவங்க ராஜா சார் சில விஷயங்கள வந்து ஒரு ஒரு ஜட்ஜ் பண்ணுவார். ஒரு இந்த இந்த ஒரு நாள் அந்த கார்ல போயிட்டு இருக்கும்போது, அப்ப நான் கார்ல சாரோட இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் தான். அப்போ ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கு, இந்த படம் பயங்கர ஹிட் ஆகும் பாரு அப்படின்னாரு. நீங்க பெரிய ஆச்சரியம் பாருங்க, அந்த படம் பெரிய ஹிட். என்ன படம் அது? வெண்ணிலா கபடி குழு. ஓ! அவர் மியூசிக் பண்ணல. ஆ. அது வந்து ஆனா வந்து இந்த படத்த ஏன் சொல்றாருன்னா, அதனோட அது அவருக்கு வந்து அவருக்கு தெரியுது. அப்புறம் ஒரு நாள் நம்ம கேள்வி பதில் எழுதிட்டு இருக்கும்போது, ஒரு கேள்வி பதில் எழுதிட்டோம். நான் வந்து பிரிண்ட்டுக்கு போற நேரத்துல தான் அத பார்க்குறேன். பார்த்தோன்னே நான் அங்க எடிட்டர்ட்ட சொல்லிட்டு, சார் இத மட்டும் எடுத்து வச்சுக்குவோம், வேற எத பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேள்வி குடுத்துட்டு, திரும்ப அங்கருந்து ராஜா சார்ட்ட வந்து வர்றேன். ராஜா சார்ட்ட அந்த கேள்வி இத மாத்திக்கலாமான்னு கேட்கும்போது, அவர் அங்க மாத்தி எழுதி வச்சிருக்காரு. அவரு சில விஷயங்கள வந்து கண்டுபிடிச்சோன்னா கரெக்ட்டா இருக்கும். அது மாரி பவதாரணியுடைய குரல் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெக்குலியரா இருக்கு. இத வந்து நம்ம வந்து கரெக்ட்டா ஒரு வழி நெறிப்படுத்துனா இந்த பொண்ணு அற்புதமான பாடகியா வரும்ன்னு சொன்னா, அதே மாரி வந்துருச்சு. பாடி கொஞ்ச நாள்ல தேசிய விருது வாங்குச்சு. ராஜா சாருக்கு அப்புறமா அந்த குடும்பத்துல வந்து ஆமா. தேசிய தேசிய விருது வாங்குனது, அது காரணம் என்ன பாருங்க. நீங்க வந்து கார்த்திக் ராஜா மியூசிக் டைரக்டர். கார்த்திக் ராஜா வந்து பெரிய ஞானஸ்தன். அதெல்லாம் வேற. இவன் வந்து ஒரு 25, 30 ஆண்டு காலமாக அப்பாவுக்கு இணையா வந்து 30 ஆண்டு காலம் மியூசிக் டைரக்டரா தமிழ் சினிமாவுல வந்து தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மரியாதை வந்து பவதாரணிக்கு கிடைச்சிருக்கு. அப்படி காரணம்னா, அந்த அந்த அவங்கள்ட்ட இருந்த அந்த ஒரு ஒரு திறமை. அத வந்து சார் கண்டுபிடிச்சாரு. அங்க தான் வந்து நீங்க வந்து அங்க வந்து ஒரு தகப்பனா இல்ல. ஒரு டெக்னீசியனா வந்து இந்த ஒரு தொழில்நுட்ப கலைஞரா, ஒரு மியூசிக் டைரக்டரா இந்த பொண்ணோட வாய்ஸ் வந்து எங்கேயோ பெக்குலியரா இருக்கு. இத நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. கரெக்ட்டா தேசிய விருது கிடைச்சிருச்சு. பொதுவா உங்களுக்கு தெரியும், அங்க ஒரு எங்க போய் யார்ட்டயும் விருது வாங்குறது, அத பத்திலாம் அவருக்கு வந்து இதுவே கிடையாது. அது நம்ம கண்டுபிடிச்சது அவ்வளவுதான். ஒரு முறை சொன்னாரு, மணிரத்னத்த ஒரு பேசிட்டு இருக்கும்போது, அந்த வேளை ஒரு அங்க ஸ்டுடியோல பேசிட்டு இருக்கும்போது, மணிரத்னம் படம்லாம் பெரிய ஹிட்ன்னு அங்கங்க பேசிட்டு இருந்தாரு. அப்ப ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. மணிரத்னம்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே, மணிரத்னம் யாருன்னு கண்டுபிடிச்சவன் நானு அப்படின்னாரு. அதுல உள்ள அர்த்தம் என்னன்னா, ஒருத்தர்ட்ட வந்து ஜட்ஜ்மென்ட் பண்றது, இந்த கதை இப்படி சொல்றான், இந்த இது அத அப்படி கண்டுபிடிக்க இந்த பையன் ஹிட் ஆயிருவான் அப்படிங்கிறத வந்து அவர் முடிவு பண்றாருன்னு அர்த்தம். அதுதான் வந்து ஒரு படத்துக்கும் சரி, ஒரு கேரக்டருக்கும் சரி, ஒரு பாடலுக்கும் சரி. இந்த பாட்ட வந்து இவர வச்சு அப்படிதான் வந்து மேத்தாவ வச்சு அந்த பாட்ட எழுதுனாங்க. பாரதி படத்துல, மயில் மயில் போல பொண்ணு ஒண்ணு. அந்த பாட்ட வந்து ஏன் அப்படின்னா, பாரதியார் வந்து தன்னுடைய ஒரு இயல்பான அந்த புதுக்கவிதை தோற்றத்துல தன்னுடைய இத மாத்துறாரு, படைப்ப மாத்துறாரு. அப்ப அங்க மாற்றும்போது இங்க யார வச்சு எழுதலாம்? அதே படத்துல புலமை பித்தன் எழுதியிருக்காங்க. அது காசியில வந்து நடக்கிற அந்த தெய்வீக எதிலும் இருப்பும் இணையும் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க. அவரவே எழுத வச்சிருக்காங்கல்ல. ஆனா இல்ல, அது இந்த மேத்தா தான் இந்த பாட்டை எழுதணும் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. யாரு பாடலாம்? பவதாரணி தான் இந்த பாட்டை பாடணும். ஏன்னா பெக்குலியரான சாங். பாரதியாரோட வாழ்க்கை வரலாறுல தயார் பண்ற அந்த படத்துல இப்படியான ஒரு குரல் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்றாரு. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துல எழுத பாட்டுன்னு வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துல எழுந்த பாடல். ஒரு இடத்துல மட்டும் சொல்லியிருக்கேன் நானு. மூத்த கவிஞர்கள் வந்து அவங்களுடைய எப்பவுமே கவிதைகளை வந்து ஒரு தன் போக்குக்கு கவிஞர்களை எழுத விட்டுட்டு வாங்குற பாடலுக்கு இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஹிட் ஆகும். பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா அவங்கள்ட்ட உள்ள ஒரு விஷயம் வர்றது. அதுல வந்து முத்துலிங்கம் அவங்க எழுதியிருந்த வந்து மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ அந்த பாட்டு இருக்குல்ல, அது வந்து பெரிய சந்தம், அசுர சந்தம் சொல்லுவாங்கல்ல, அதை அவர் இஷ்டத்துக்கு விட்டு எழுத விட்டது. அவர் ரூம்ல அடைச்சு விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. சுதாரான்னு ஒரு ஹோட்டல் டீனர் பக்கத்துல. அங்க வந்து அவரு ரிலாக்ஸா எழுதும்போது அந்த அசுர சந்தம் வந்து இந்த பாட்டை கொடுத்தோம்னா இவர் ஓடி போயிருவாருன்னு நினைச்சுதான் அது கொடுத்தாங்க அந்த பாட்டை. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கங்கைமரன் சார், நான் வந்து கங்கைமரன் சார்கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். கங்கைமரன் சார் அந்த படத்துல வந்து எழுத வேண்டியது இந்த பாட்டை நான் எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த டியூன் அவர்கிட்ட கொடுத்து அவர் கிளம்பிடுவாரு நினைச்சது. ஆனா அதை வந்து பயங்கரமா எழுதி முடிச்சிட்டாரு. அந்த பாட்டு செம்ம ஹிட். அப்படிதான் அந்த மேத்தா அவர்கள்ட்ட இருந்து பாரதியார் படத்துல இந்த 20 ஒரு 1/2 மணி நேரத்துல இந்த பாட்டை வேணும் மேத்தா, நீங்க முன்னாடி மாதிரி நீங்க வீட்டுல போய் எழுத வேண்டாம், இங்கேயே எழுதி முடிச்சிருங்க, பவதா பாட போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நாங்க டைனிங் ஹால்ல உட்காந்து எழுதுனாங்க. அதுல வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் சார் வந்து ஒரு அற்புதமான லிரிக் உள்ள லைன்லாம் போட்டு ராஜா சார், ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சி டக்கு டக்கு டக்குன்னு மாத்தி அதை வந்து செம்ம ஹிட் அந்த பாட்டு. அப்படிதான் வந்து எந்த ஒரு உண்மையான படைப்புக்கு கிடைக்கிற மரியாதையை தான்
அது பவதாரணி வந்து அந்த இடத்துல வந்து சேரும்போது இந்த பாட்டு உச்சத்துக்கு போயிடுச்சு. பவதாரணியோட இசை பயணத்துல வந்து இது பாடகின்றதையும் தாண்டி அவங்க வந்து இசையமைப்பாளரும் இருந்திருக்காங்க. ஆமா. அந்த இதுல இளையராஜாவோட பங்கு என்னவா இருந்துச்சு? அவங்க என்கரேஜிங் எந்த அளவுக்கு இதுவா இருந்துச்சு? எப்பவுமே உனக்கு பிடிச்சிருக்கா? அத நீ போய் டியூன் போட்டு நீ எழுதிக்க. அப்படின்னு சொல்லுவாரே தவிர, இத பண்ணு, அத பண்ணு ஒரு நாள் அவர் சொன்னதே கிடையாது. காரணம் என்ன, ஒரு தடவ நான் வந்து சும்மா கேஷுவலா ஐயா இந்த பாட்டு எப்படிங்க ஹிட் ஆச்சு? இந்த பாட்டு ஹிட் ஆகும்னு நினைச்சேன்யா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னோன்னே, தலைய பிச்சுக்கிட்டுலாம் மியூசிக் பண்ண முடியாது. இந்த பாட்டு வந்து ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு தலைய பிச்சுட்டு டியூன் போட முடியாது. எமக்கு என்ன வருதோ அதுதான். நான் என்ன முடிவு பண்றேனோ அதுதான். இதுக்காகலாம் வந்து இப்போ பெருசா இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வள்ளி படத்துல வந்து கார்த்திக் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காருங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்க அது ரஜினி கிட்டே சொன்ன பிறகு தான் ரஜினிக்கே தெரியல. ப்ரொடியூசர் அவரு. வள்ளி படத்துல இப்ப அவர் தான் ப்ரொடியூசரு. அப்ப அங்க சார் என்ன பண்றாரு, அவரு ஒரு சின்ன அதுதான் என்கரேஜ். அவன்ட்ட ஒரு டேலண்ட் இருக்குல்ல, இந்த டேலண்ட்ட வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதான். அத வந்து நீ பண்ணி பாரு அப்படிங்கிற ஒரு ட்ரையல் விடுறது தான். அப்படிதான் வந்து அன்னைக்கு தான் அந்த உண்மையை சொல்றாரு. பல வருடங்களுக்கு பிறகு. அப்படிதான் தன்னுடைய குழந்தைகளுடைய திறமையிலையோ, தன்னுடைய தொழில் முறையிலையோ எப்பவுமே தலையிட்டதே கிடையாது சார். பவதாரணியோட இறுதிச் சடங்குகள் வந்து எங்க நடக்க போகுது? அது பற்றிய தகவல். எப்பவுமே வந்து அவங்க பண்ணைப்புறத்துக்கு மேல இருக்கிற லோயர் கேம்ப்ங்கிற அந்த இடத்துல அவங்களுடைய தாயார் இசைஞானி இளையராஜாவுடைய தாயாருடைய கல்லறை அங்க தான் இருக்கு. அவங்களுடைய மனைவிக்கு அங்க தான் வச்சிருக்காங்க. அதனால அங்க தான் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதான் அங்க தான் எடுத்துட்டு போவாங்க. பவதாரணியோட நீங்க பழகிறீங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க பழகுறது? என்னுடைய கடந்த ஒரு 15 வருஷமா என்னுடைய பாதி பகல் வந்து பிரசாத் ஸ்டுடியோல தான் கழிஞ்சது. இப்பலாம் வந்து இப்போ தனியா மேனேஜர்னா என்ன உலக இந்த கச்சேரிகள்ல நடத்துவதற்காக திரு ஸ்ரீராம் அவர்கள் வந்திருக்காங்க. அப்போலாம் வந்து சார்ட்ட வந்து அப்படி யாரும் இல்ல. திடீர்னு வருவாங்க. இப்போ மெசேஜ் அனுப்புவாங்க. நான் உடனே போய் பார்ப்போம். அப்போ முழு நேரம் அங்க தான் இருப்போம். அந்த நேரத்துல வந்து பவதாரணி என்ன பண்ணாங்க, மதுரையில ஒரு கச்சேரி நடந்தது. நானும் இப்போ வர்றேங்க அப்படின்னா, நீங்க வாயா உங்க ஊர் தானேயா, நீ இப்போ வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னுடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க, பத்திரிகையாளர்கள் எல்லாமே நாங்களும் வர்றோம். நீங்க சார்ட்ட எப்படியாவது பேசி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் சார்ட்ட பேசினா வந்து அது சார் வந்து இது பண்ணா உடனே கார்த்திக் ராஜ் சார்ட்ட வந்து சொன்னேன். இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாம் வரணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி நீங்க கார் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு. அது பொருளாதார சிக்கல் இருக்கும்ல எல்லாருக்கும் திடீர்னு கூப்பிட்டு போறது அப்படிங்கிறது வந்து இதை கேட்டுட்டே இருந்த பவதாரணி என்ன பண்ணாங்க, நீங்க வாங்க, நீங்க என்ன தேவை நான் வாங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அழைச்சிட்டு போனாங்க. உடனே அழைச்சிட்டு போய் சார் வந்து இப்போ எல்லா பத்திரிகையாலும் வருவாங்க அப்படிங்கிறத அவர் நினைச்சே பார்க்கல. எல்லாரும் வந்து நாங்க வந்து பதில கச்சேரி முடிச்சுட்டு சார் என்ன பண்ணிட்டாங்க, அங்க போய் அவருடைய கிராமத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. கிராமத்துக்கு அழைச்சிட்டு போய் அவர் எங்கெல்லாம் வந்து ஏறி நடந்து விளையாண்டாரோ, குழந்தையார் சின்ன பையனா இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மலை மேல ஏறி விளையாண்டாங்களோ, கன்னிமார் கோயில்னு ஒரு இடம் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அந்த மரக்காமலைன்னு எங்க ஊர்ல தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். மரக்காமலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு கீழே கன்னிமார் கோயில் இருக்கு. பெரிய ஆலமரம், பிரம்மாண்டமான ஆலமரம். நீங்க தனியா போனீங்கன்னா பார்த்தா பயந்துருவீங்க. அந்த மாதிரி ஆலமரத்துக்கு கீழே ஒரு கோயில் இருக்கு, கன்னிமார் கோயில். அங்கதான் நான் உட்காந்து மியூசிக் பண்ணுவேன், அமர் பாட்டு எழுதுவார். இப்படிலாம் வந்து பேசி எங்களோடலாம் வந்து நான் நடந்து அவரோட கடலை காட்டு வழியை நடந்து வந்து பெரிய காத்து அடிச்சு, நீங்க அந்த புகைப்படம்லாம் இருக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அந்த காட்சியெல்லாம் நடந்தது காரணம் யாருன்னா பவதாரணி அவர்களா தான். எல்லாரும் நல்லா இனிமையா பேசுறாங்க. ரொம்ப அதாவது அவங்க குடும்பத்திலே வந்து ரொம்ப ரிலாக்ஸா பழகக்கூடிய ஒரு நபர் வந்து பவதாரணி அவங்க தான். ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்க நல்லா பழகிட்டாங்கன்னா ரொம்ப பாசமா இருப்பாங்க. அறிமுகம் தான் தேவை. நல்லா பிரியமா இருப்பாங்க. ரொம்ப அவங்க தானே அவங்க வருவாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும், நீங்க கிளம்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, இதெல்லாம் வந்து விசாரிப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிரியமான பொண்ணு அவங்க. அவங்களுடைய மரணம் வந்து இப்படி எல்லாருக்கும், அதாவது இசைத்துறையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இசைத்துறை சம்பந்தப்படாதவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இளையராஜா சார் யாரை பாத்துக்கிறாங்க? கார்த்திக் ராஜாவோட. ஆமா, அவங்க கார்த்திக் ராஜாவுடைய மனைவியை தான் பாத்துக்கிறாங்க. அவங்க தான் வந்து அவருக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் இன்னொரு தாய் தான் சொல்லணும். மருமகள்ங்கிறத விட இசைஞானி அவர்களுக்கு இன்னொரு தாயா தான் அவங்க வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பாடல்களை பாடியிருந்தாலும் மிகப்பெரிய கவனத்தை பெற்ற ஒரு பவதாரணி இல்லையா? அவருடைய பாடல்களை பத்தி கொஞ்சம். ரொம்ப அபூர்வமான குரல். அதுக்கான சுச்சுவேஷன் இருந்தால் மட்டுமே அவங்க வந்து பாடல்களை தேர்ந்தெடுத்து பாட ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னா, அதிக பாடல்களை பாட முடியாம ஒரு தன்மை ஏற்படுத்திருச்சு. ஆனாலும் அவங்க அவங்க அந்த தேர்வு பண்ற தன்மை இருக்குல்ல, அந்த பாட்டை நீங்க பாருங்க. நீங்க இப்ப நான் சொல்றேன், இப்ப
தென்றல் வரும் தெருவை புகழறியாதா. இப்போ அந்த பாட்டை வந்து வேற ஒரு வாய்ஸ் நீ கேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அது திருப்தி இல்லாமல் இருக்கும், அது என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து அந்த கண்ணனுக்கு என்ன வேண்டும் அப்படி ஒரு பாட்டு இருக்கு, செலக்டிவா பாடுறது தனக்கான குரல் இது அப்படின்னு தெரிஞ்சு. பவதாரணி அவங்க தேர்வு பண்ற எல்லா பாட்டும் வந்து அப்படி ஒரு அந்த தன்மை அடைஞ்சது. அதுல நீங்க வந்து உல்லாசம் படத்துலயே அவங்க வந்து அந்த பாட்டு அப்படி ஒரு பாட்டை பாடினாங்க, அந்த ஆல் த பெஸ்ட்னு ஒரு சாங் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இளவேணிற் கால பஞ்சமி அதுல ஒரு ஒரு உங்க குரல் வந்திருக்கும். இன்னொன்று ஏன் அந்த பாட்டு மேத்தா சார் எழுதின பாட்டு ராமன் அப்துல்லால என் வீட்டு ஜன்னல் எட்டி ஏன் பாக்குற அந்த பாட்டு. அது மாதிரி நிறைய காதல் வானிலே ராசையா அந்த பாட்டு அது ரொம்ப ஹிட்டான, ரொம்ப செம்ம பயங்கர ஹிட்டு. ஆனா என்ன காலமாட்டத்துல வந்து அடுத்தடுத்த அந்த சத்தமான ஒரு இசை வந்து வந்து இவங்களுடைய பாடல்கள் எல்லாத்தையுமே அதிகமா பாட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இவங்க ரொம்ப சூசியா இருந்தாங்க இல்லையா? அதான் ஆமா. இல்ல அந்த ஆர்டிஸ்ட் வந்து நீங்க நம்ம எல்லா பாட்டையும் பாடணும்னு நினைக்கிறவங்க பேரு பாடகி கிடையாது. நம்ம எந்த பாட்டை பாடணும் அப்படிங்கறத செலக்ட் பண்றாங்கல்ல, அதனாலதான் அவங்க குரல் நம்ம அதிகமா விரும்புறோம். நீங்க சொர்ணலதா வந்து எல்லா மாடுலேஷனும் பாடிட்டாங்க. அவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நிறைய சார் கொடுத்தாங்க. என்ன தெரியும், நம்ம மகளே அதிகமா பாட வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு அவர் இதை கூட சிந்தனையா கூட இருக்கலாம். அதனால வந்து போதுமான வாய்ப்புகள் வந்து போதுமான வாய்ப்புகளை கொடுக்கலாம். அதே மாதிரி என்னை தாலாட்ட வருவாளா பாட்டு இவருக்கு இருக்கும். மெர்க்குரி பூன்னு சொல்லிட்டு புதிய கீதையில வந்து இவனுடைய பாட்டுல பாடியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப அவங்கள கவனிக்க வச்ச அந்த வாய்ஸ், அந்த அப்படியான ஒரு பாட்டு. இதை எல்லாத்தையும் விட அவங்க பாடின ஆல்பம் தான் பெரிய ஹிட்டு. அதாவது சாருடைய தயாரிப்புல வந்த பக்தி பாடல்கள், அந்த ஆல்பத்தில் அவங்க பாடின பாட்டு தான் பெரிய அதிகமாக கவனிக்கப்பட்டு அதிகமாக நுட்பமான இசையில் வந்து அந்த வாய்ஸ் குரல் வரும். நீங்கள் அவங்க பாடிய ஒரு 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 மேடையிலே வந்து தென்னாப்பிரிக்கா நினைக்கிறேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணார். தாலாட்டிலிருந்து தொடங்குற ஒரு மனித வாழ்க்கையை வந்து பாடக்கூடிய அந்த ஒரு பாடல் வந்து அதில் வந்து பவதா அவங்கள வந்து பயன்படுத்தினாங்க. அது ரொம்ப ரொம்ப அந்த 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 ஃபியூஷனே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்படியாக வந்து தன்னுடைய குரல் மூலமாக தமிழ் சினிமா திரை இசையில வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டிய ஒரு பவதாரணியோட அந்த வாழ்க்கை வந்து அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போனது பெரிய அதிர்ச்சியா நமக்கு இருந்திருக்கு. பவதாரணியை பற்றி இவ்வளவு விஷயங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி.